ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு க்ரீமியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் ஃபில் பண்ணி சால்ட் அண்ட் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச வர மோஸ்ட்ல பாஸ்தாவையும் ஆட் பண்ணி ஒரு 10 to 12 minutes குக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி இந்த பாஸ்தா ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா ஆலிவ் ஆயில், பட்டர், கார்லிக் போட்டு நல்லா டாஸ் பண்ண பிறகு சாப்ட் கேப்சிகம் அண்ட் பாயில் கார்ன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 minutes குக் பண்ணுங்கள். குக் பண்ண பிறகு நான் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறேன். அண்ட் ஆட்டாவை மைதாக்கு பதிலாக ஆட்டா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அண்ட் பாஸ்தா ஸ்டாக் போட்டு நல்லா லூசன் அப் பண்ணுங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா லூஸ் ஆகி வர மூச்சில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணுவோம். குக் பண்ணிகிட்டே இருக்க மூச்சில் நம்ம கொஞ்சம் சீஸை ட்ராப் இன் பண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த பாஸ்தாவுடைய லிக்விட் நல்லா ஒரு க்ரீமியான சாஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவையும் ட்ராப் பண்ணி நல்லா லோ ஹீட்டில் வச்சு 5 to 10 minutes குக் பண்ணுவோம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பாஸ்தா ஸ்டாக் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சீஸ் போட்டு இறக்குனீங்களா உங்கள்